நீங்களும் நானும் பின்பற்றுவதற்கு தி பெஸ்ட் மாடல், கம்ப்ளீட் மாடல் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னை பின்பற்றுங்கள் என்னார். இன்றைக்கி ஒரு காரியத்தில் நம்ம அவரை பின்பற்ற நாம் தீர்மானம் எடுக்கிறோம். எதில் தெரியுமா? மரித்தோரை உயிரோடு எழுப்புவதில். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. மார்த்தா மரியாள்கிட்ட, என்ன மார்த்தாள் மரியாள், லாசரு சிக்கா இருக்கும்போது எனக்கு ஒரு மொபைலில் சொல்லியிருந்தா ஓடி வந்திருப்பேனே. அப்படி சொல்லவில்லை. ரைட்? நம்முடைய கம்ப்ளீட் மாடல் என்ன சொன்னார்? அவன் தூங்கிட்டு இருக்கான்ப்பா. ரைட்? ஐயா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ரைட், உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆற்றலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தந்து விட்டு தான் சொல்றாரு, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அவர் என்ன சொன்னார்? லாசரு தூங்கி நித்திரையாக இருக்கிறான், வாங்க போய் எழுப்புவோம். இல்லாத ஜீவனை இருக்கிறது போல அழைத்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சொல்கிறேன். எப்பொழுது உங்களாலே அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? நம்முடைய செய்தியை கேட்டு 2 சகோதரிகள் தங்கள் கணவன்மாரே உயிரோடு எழுப்பிட்டாங்க. ரைட்? அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஐயா, உங்கள் செய்தி 80 செய்தி கேட்டேன், இன்னொரு சகோதரி 150 செய்தி கேட்டேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு என் புருஷன் இன்னைக்கு உயிரோடு வந்துடுவான் என்று சொல்லி இயேசுவை போல பேசுகிறாங்க. அருள் எழுந்துருங்க, எழுந்துருங்க. 26வது நிமிஷத்தில் அருள் உயிரோடு வந்துட்டாருங்க. யாராலே அப்படி பேச முடியும் என்றால் விசுவாசிக்கிறவர்களாலே. யாராலே விசுவாசிக்க முடியும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறவராலே. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய துவங்கி இருக்கிறீர்கள். ரைட்? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை நீங்கள் ஒரு 200 செய்தியை கேட்டுட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வாங்க. என்ன ஸ்டெப்பு வரணும்? நான் இயேசுவை போல பேசுவேன். ரைட்? ஐயா, இயேசு மாத்திரமல்ல, பவுலும் அப்படி பேசுகிறாரு பாருங்க. பவுல் என்ன பேசுகிறாரு? ஐதீகோ செத்து போடுறான், நடுராத்திரியில் 3வது மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிடுறான். பவுல் 3வது மாடியிலேருந்து இறங்கி வந்து அவன் மேலே படுத்துட்டு சொல்கிறான், இவனுக்குள்ளே இந்த உயிர் இருக்குதுங்கிறான். திரும்ப மாடியில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. சில மணி நேரங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பார். திரும்ப ஒருவேளை விடிய காலம் 3 மணிக்கு இறங்கி வந்து அந்த பாடி அங்கே தான் இருக்குது. அந்த கிராமத்தை விட்டு என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? இவனுக்குள் இந்த ஜீவன் இருக்கிறது என்று சொல்லிட்டு ஊரை தாண்டி போகிறான். 3 மணிக்கு போனான், 5 மணிக்கு உயிரோடு எழுந்துட்டான். இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசினதுனால தான் ஐதீக உயிர் பெற்றான். எதற்காகங்க இதெல்லாம் எழுதி தந்திருக்கு? இது கதை வாசிக்கிறது மாதிரி வாசிக்கிறதுக்கா? இல்லை அருமையான தேவர்களே. ஆமாம், the time of restoration has come. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே ரெஸ்டோரேஷன் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன ரெஸ்டோரேஷன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. என் செய்தியை ஒரு 200-300 செய்தியை கேளுங்க, நீங்கள் சென்சிபிளாக இருப்பீங்க. என்ன சென்சிபிளாக? ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்பீங்க. ஒரு சரீரம் செத்து கிடக்குது, அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார். பேசு, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல பேசு, என்னுடைய பேதுருவை போல பேசு, தபித்தாலே எழுந்திரே என்று பேசு, ஐதீகு உயிரோடு இருக்கிறான் என்று பேசு. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நன்மையும் கிருபையும் இயேசுவை தேடி வந்தது போருங்க. அது என்ன நன்மையும் கிருபையும்? அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால், அதாவது அநேக ஸ்திரீகள் தங்கள் சொத்துக்களை, ஆவணங்களை, டாக்குமெண்ட்டை கொண்டு இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்தது போல அநேக பாவிகளுடைய ஆஸ்தியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.